இன்னைக்கு உலகம் முழுக்க தகிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரும் விவாதத்துக்கு உண்டான ஒரு செய்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் முன்னாடி தமிழர்கள் முன்னாடி என்னையும் குற்றவாளியாக நிலைநிறுத்துகிற ஒரு சூழல் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் தந்தையினுடைய வரலாறு ஒரு சிலருக்கு தெரியும். தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாளுடைய உயிர் நண்பர். தன்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்காக போராடினவர். யுத்தம் நடந்து 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சண்டை போட்டவன், கொன்னு குமிச்சவன், சிங்களவன் ஒற்றுமையாக இருக்கிறான். சாகடிக்கப்பட்ட கூட்டம், சிதறி உலகம் முழுக்க ஓடின கூட்டம் இன்னும் சிதறி பகை வளர்த்து நிற்குது தனக்குள்ளகவே. எத்தனை ஆவணப்படங்கள், 20க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள், எத்தனை ஓட்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வழக்கு, என்னை போன்றவர்கள் எத்தனை. இந்த தகிப்போட தாங்க முடியாத ஒரு நிலையில தான் என்கிட்ட சொல்லப்பட்டது. நான் பேசியது என்கிட்ட சொல்லப்பட்ட நிலையில தான் நான் சொன்னேன். துவராக அவர்கள் 27ஆம் தேதி மாவீரர் தின உரை நிகழ்த்துகிறார்னு சொன்னேன். 27ஆம் தேதி நடந்தது. அது உயர் தொழில்நுட்பம்னாங்க, இல்லைன்ட்டாங்க. அது போன்ற ஒரு பெண் சுவிஸில் இருக்குன்னாங்க, நெருங்கிட்டு வந்தாங்க, நெருங்கலை. இப்போவும் நான் சொல்கிறேன், யாருக்கும் நான் வக்காலத்து வாங்க மாட்டேன். திரும்ப அவங்க வரப்போகிறாங்க, வந்தே தீருவாங்க. வரும்போது அவங்க பின்னாடி நில்லுங்க. வந்தால் நின்று தான் ஆகணும். வரும்போது வலிமைப்படுத்த வேண்டியது தமிழர்களுடைய கடமை. வரவில்லை என்றால், வரும் என்று சொன்ன கூட்டம் யாராக இருந்தாலும் போலியான கூட்டம். அவர்கள் தமிழ் இனத்தால் புறந்தள்ளப்படணும். நானாக இருந்தாலும். நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அடிபட்டவன் ஒன்றா இருக்கான், அடிபட்டு சிதஞ்சவன் சிதறிட்டே இருக்கான். ஏதாவது ஒன்று தெரியணும். வர்றவங்க உண்மையா திரையில தோன்றவங்க தரையில வந்தே ஆகணும். வரலையா 6 மாசத்திற்கு பிறகு நானே வந்து அறிவிப்பேன். எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் இருந்தால் எவராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன். நான் மட்டும் இல்லை, தமிழனா பிறந்த எவனா இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும். பொய்யை உண்மையாக்குகிற ஒரு சூழலை ஒருபோதும் தமிழினம் இனிமே அனுமதிக்க கூடாது. அதனால திரும்பவும் சொல்றேன், உலக தமிழர்கள்ட்ட சொல்றேன், அதாவது எல்லா இடத்துலையும் சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு. வைரமுத்து அவர்கள் கூட சொன்னார், சத்தியம் பேசுகிற இந்த படைப்பு, சத்தியமும் உண்மையும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா அறம் தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அறம் வென்றே ஆகணும். அதற்கு உண்மையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டாடணும். நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் தாங்கி பிடிச்சிட்டுலாம் நிற்க மாட்டேன். வரவில்லை என்றால், வரக்கூடிய சூழல் இல்லை என்றால், அல்லது வரவே வராது என்றாலும் கூட என் இனத்தின் இளைய தலைமுறைக்கு, என் இனத்திற்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. 6 மாதம் கழிச்சு எந்த உண்மையாக இருந்தாலும், அல்லது அதற்குள்ளாக தேவைனாலும் நான் சொல்லுவேன். யாராக இருந்தாலும் உண்மையாக நிற்போங்கிறது தான். உண்மையாக உறுதியாக நின்று இந்த இனத்தினுடைய வெற்றிக்கு, தலைநிமிருக்கு, தமிழ் இனத்தினுடைய இறையாண்மையை மீட்க 1000 அர்த்தங்கள் இருக்கு இறையாண்மைங்கிற சொல்லுக்கு. உலகத்துக்கே வழிகாட்டின இனம் வழி சுமந்து வழி தெரியாத நிற்கிற நிலையில தான் இன்னைக்கு இந்த போராட்ட களங்கள்லாம், சல்லியர்கள் போன்ற படைப்புகள்லாம் இன்னும் செய்ய போகிற, அது போராட்ட களமாக இருந்தாலும் திரைக்களங்களாக இருந்தாலும் நாம் செய்யணுங்கிறது மட்டும் இல்லை, ஒன்றாக நிற்கணும், உறுதியாக நிற்கணும்னு உரிமையோடு கேட்டுக்கிட்டு, சல்லியர்கள் வெற்றியை தமிழர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.